தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல ரஞ்சிதம் பரமனுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு ஒரு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பரமனும் இளமதியும் கிளம்பி இங்க வராங்க. இங்க வந்து பார்த்தா இந்த ரஞ்சிதம் ஹாயா ஹால்ல உட்காந்து தின்பண்டத்தை தின்னு நொறுக்கிக்கிட்டு இருக்கு. வந்த உடனே பரமனுக்கு கோவம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்க அப்படின்ன உடனே கலாம்மா உள்ளார இருந்து ஏந்திரிச்சு நல்லாவே வராங்க. "என்னாச்சும்மா? என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு வந்து பார்த்தா, "எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு சொன்ன உடனே, பரமன் ரஞ்சிதத்த பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டுறாப்புல. "எதுக்காக இப்படி பொய் சொன்ன?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுதே, இந்த பக்கம் நம்ம கலா, "நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன். நாளைக்கே நம்ம பொண்ணு பார்க்க போறோம். அதனால தான் இப்படி ஒரு பொய்ய சொல்லி உன்னைய இங்க வர வச்சேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பரமன் என்ன சொல்றாப்புல, "அந்த அசோக்க கொன்னவன் யாருன்னு கண்டுபிடிச்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேனே" அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. "இல்ல, இல்ல. எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம். இது முடிச்சதுக்கு அப்புறம் கூட அத பார்த்துக்கலாமே. என்ன இளமதி?" அப்படின்னு பக்கத்துல இருக்கிற இளமதி கிட்ட கேட்க, இளமதி என்ன சொல்லும், "இப்பொழுதைக்கு பரம உன்னோட கல்யாணம் தான் முக்கியம். முதல்ல உன் கல்யாணத்த முடி." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்க வீட்டுக்கு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இளமதியோட அம்மா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சு வாக்குல இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. பரமனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த. உடனே இளமதியோட அம்மாவுக்கு கோவம் வருது. "ஏன்டி அவன் உன்னைய தான் விரும்புறான்ல, நீ ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற?" அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் மேல அட்வைஸ் பொழியிறாங்க. ஆனாலும் இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, "முடியவே முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இளமதியோட மனசுல நம்ம பரமன் வந்துட்டு போறாப்புல. ஸோ, இதுக்கப்புறம் இளமதி கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த பக்கம் நம்ம பரமன் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த விஷயத்த சொல்றாப்புல. அதாவது பொண்ணு பார்க்க போற விஷயத்த. இப்ப இந்த கல்யாணத்த எப்படி நிப்பாட்டுறது? அப்படிங்கிற மாதிரி பரமன் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, "பொண்ணோட நம்பர எப்படியாச்சும் வாங்கிக்கிட்டு வா. நான் பேசி நிப்பாட்டிர்றேன்." அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, ஃப்ரெண்ட்ஸும் எப்படியோ பொண்ணோட நம்பர வாங்கிக்கிட்டு வந்து குடுத்தர்றாங்க. ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கிற போறப்ப, அந்த பொண்ணே ஃபோன் பண்ணி, "உங்கள மீட் பண்ணணும். நான் லொகேஷன் அனுப்புறேன் வந்துருங்க." அப்படின்னு சொல்லிடுது. கரெக்ட்டா ஒரு ஹோட்டலுக்கு தான் வர சொல்லியிருக்காட்டுக்கு. பரமனும் உட்காந்துருக்கிறாப்புல. ஸோ கரெக்ட்டா அந்த பொண்ணும் வருது. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க. நம்ம ஐயனார் துணை சீரியல்ல இருக்கிற கார்த்திகா தாங்க. ஸோ இந்த சீரியல்லயும் ஒரு கெஸ்ட் ரோல் மாரி கொண்டு வந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ ரொம்ப நாள் இவங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நேரா பரமன்கிட்ட, "நீங்க பார்க்குற பொண்ணு நான் தான்." அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. "நான் தான் பிரியா." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எனக்கு இந்த நிச்சயதார்த்தத்தில கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. கல்யாணத்திலயும் எனக்கு விருப்பம் இல்ல. அப்படின்னு சொன்ன உடனே பரமனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடா! நம்மளும் இத தான் சொல்லணும்னு நெனச்சோம். அந்த பொண்ணே வந்து சொல்லுது. "சரி வாங்க ஸ்வீட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போலாம் 2 பேரும்." அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பொண்ணு, "அதில தாங்க ஒரு பிரச்சனை இருக்கு. நாளைக்கு நீங்க பொண்ணு பார்க்க வரும்பொழுது என்னைய புடிச்சிருக்குன்னு சொல்லணும்." அப்படின்னு சொல்லுது. "ஏங்க இப்படி சொல்ல சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல நான் ஒரு பையன லவ் பண்றேன். அந்த பையனுக்கும் எனக்கும் விசா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ விசா கிடைச்சதுன்னா, அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஓடி போயிடுவோம்." அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. "அதெல்லாம் நான் சொல்லவே முடியாது." அப்படின்னு பரம வந்து ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியில, "நானே உங்க அப்பாகிட்ட பேசி உங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறேன்." அப்படின்ட்டு கிளம்பி போறாப்புல. அப்கமிங்ல என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.